வெல்கம் டு TNBS மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ இந்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் நெக்ஸ்ட் மெத்தட் இயற்கணித மெத்தட் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயற்கணித மெத்தட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே இந்த ஃபார்முலாஸுங்கிறது வேறு எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். LCM அண்ட் HCF டாப்பிக்கில் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸை தெளிவாக படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட மைண்ட் செட் வந்து எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு ஃபார்முலாஸ்லாம் வந்துட்டு பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம ஒரு லைஃபுக்காண்டி நம்ம படிக்கணும். நம்ம சக்ஸஸ் ஆகணும். இந்த எக்ஸாமில் குரூப் 4ல் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தீவிரமாக முடிவு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பின்வாங்கக்கூடாது. ஃபார்முலாஸை நம்ம படிக்காமல் விடுறது, அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நேரங்களில் ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்மளுக்கு ஒரு மார்க் கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில இடங்களில் ஃபார்முலாஸ் தெளிவாக படித்தே ஆகணும். அதில் முக்கியமானதான் இந்த இயற்கணித ஃபார்முலாஸ். ஓகேவா? இப்போ இதில் கவனிங்க, A² - B² அப்படின்னா அந்த ப்ளஸ் மைனஸ் இதை மாற்றி மாற்றி நம்ம போடணும். ஓகேவா? ஸோ A+B × A - B என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றுமே நல்லா தெளிவாக புரிஞ்சு நோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு A², இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. A² - B². ரைட். அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருந்தனா எந்த அளவுக்கு ஈஸியாக ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறது பின்னாடி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரியும். நெக்ஸ்ட்டு A+B². ஓகேவா? ஸோ A+B² அப்படின்னா A² + B² + 2AB. ஓகேங்களா? இது ரெண்டாவது ஃபார்முலா. அடுத்து மூணாவது என்ன? A - B². அப்போ A² + B². இந்த இடத்துல ப்ளஸ் வந்தது, ப்ளஸ் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்தது, இங்கே மைனஸுங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இது மூணாவது ஃபார்முலா. நாலாவது என்ன? க்யூப்ஸ் ரிலேட்டடாக A³ + B³ தனித்தனியாக A³ இதுக்கும் நீங்கள் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா A³ + B³ தனியாக, இங்கே A+B². ஓகேவா? அதே போல் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு, அதாவது இங்கே கீழே பின்னாடி இருக்கும், இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே? இப்போ A³ + B³ எப்படி நோட் பண்ணலாம்? A+B. அடுத்தது A² - AB + B². இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ப்ளஸ் வந்திருக்கனால எல்லாமே ப்ளஸ் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு இடத்துல மைனஸ் வரும். அதனால நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். A³ + B³ அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு A+B போட்டுறணும். அடுத்தது A² - AB + B². ஓகேவா? அடுத்தது இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா A³ - B³ அப்படின்னு இருக்கா? அப்போ A - B நம்ம நோட் பண்ணிடுறோம். அடுத்தது என்ன? A² + AB + B². ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு டைம் இந்த மைனஸ் வந்தனால ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மைனஸு, மற்ற இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸு. ஓகே? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நல்லா கவனித்து நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த A+B² A - B² இதை நம்ம ஆட் பண்ணால், அதாவது A+B² + A - B² இந்த வேல்யூ, இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த ரெண்டு டேர்மையும் A+B² - A - B² இந்த ரெண்டு டேர்மையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வைங்க. அதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ் என்ன, இப்போ இந்த ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் A+B²க்கு. அடுத்து இந்த வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த +2AB -2AB கேன்சல் ஆகும். எங்கன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ மீதி இருக்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் A² + B² அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அதே இது ரெண்டாவது கேட்டகரி A² A+B² - A - B² இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் டேம் போட்டு இந்த செகண்ட் பார்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்னாகும்? A² + B² -2AB அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ மைனஸில் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். -A² - B² + 2AB அப்படிங்கிறது மாறும். அப்போ இப்போ இருந்து இந்ததுக்கான வேல்யூ மேலே இருக்கா, இதையும் நீங்கள் கீழே இருக்க இந்த வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது +A² - A² + B² - B² இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது இங்கே இருக்க 2ABயும் இங்கே இருக்க 2AB, அப்போ 4ABங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் A² + B², ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4AB. இந்த ஃபார்முலாலாம்
நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பின்னாடி ப்ராப்ளம்ஸ் இது ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு இருந்ததுன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ இதவே வந்துட்டு அந்த 3abயை நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். நம்ம அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் கியூப். ஓகே, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ எல்லாமே மைனஸில் தான் வருது. ஓகே, மொதல் டேர்ம் தான் வருது. மீது உள்ளதில் இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா அதில் எல்லாமே ப்ளஸ்ன்னு வருது. ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ அடுத்து கவனிங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானதான். 3 டேர்ம்ஸு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இப்படின்னு இருந்தால் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. ஓகேவா? ஸோ இதில் ரொம்பலாம் பெருசாக அளவுலாம் வராது. இல்லை இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட வேல்யூ 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் டேர்மே 0 தானே. இந்த வேல்யூ 0னா அந்த ஹோல் டேர்மே 0 தான். அப்போ இந்த சைடு இருக்க இந்த மைனஸ் டேர்ம் ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இதோட வேல்யூ 3abc அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த கண்டிஷன் வர்ற மாதிரி கொடுப்பாங்க. 3 டேர்ம் கொடுத்து 3 டேர்மோட கூடுதல் 0 வர்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூ வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஃபார்முலாஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். 269வது கொஸ்டின் கவனிங்க. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 13 கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்த உடனே ஏ ப்ளஸ் பியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இந்த டேர்மும் ஏபியும் இது 3 இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏ ப்ளஸ் பி இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி வருதுங்களா, அதே போல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருது. அடுத்து ஏபி இந்த இடத்துல ஏபிங்கிறது. அப்போ 3 டேர்ம் இங்கே இதில் இன்வால்வ் ஆகுது. இதில் இருந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்க கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூவே 13ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ நம்ம 13 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 5 ஸ்கொயர்டு 25ங்க நம்மளுக்கு தெரியும். அடுத்து இந்த 13 அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ன்னு வருமா? ஓகேவா? அப்போ மைனஸ் 13 போட்டுடலாம். ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. 25ல் 13 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ 12 இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்குது. இதில் இருந்து என்ன பண்ணலாம், ஏபி இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏபியோட வேல்யூ 6 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போது இங்கே அந்த பர்டிகுலர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடணும். இது இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் ஃபார்முலாஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்மளால் எப்படி சால்வ் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. நம்மளுக்கு ரொம்பவே டவுட்டுங்கிற வந்துடும். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 270வது கொஸ்டின் கவனிங்க. இதில் நம்ம ஏபி அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நம்ம ஃபார்முலா படிச்சிருந்தோம் அப்படின்னா XY அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம மாற்ற தெரியணும். ஓகே, ஸோ ஆர் வேறு எந்த நம்பரில் இருந்தாலும் அது இந்த ஃபார்முலா மெத்தடில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தெரியணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ 16 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன இது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போல அங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 16 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிங்கிறப்பெல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 ஓகேவா இன்ட்டு இந்த வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 8 2 16. அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்ன 2 அப்படிங்கிற கிடைக்கும். ஆப்ஷன் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
272வது கொஸ்டின் கவனிங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அந்த a + b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ a - b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருங்கிறத சொல்லியிருந்தோமா. அப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் பார்க்கலன்னா ஜஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயரோட விரிவாக்கத்தையும் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் இதோட விரிவாக்கத்தை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ கேன்சல் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டேர்ம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா, ரைட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 273வது கொஸ்டின் கவனிங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூ 117ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏபியோட வேல்யூ 54ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது a + b டிவைடட் பை a - b இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் இதோட ஃபார்முலா என்ன நம்ம நோட் பண்ணுறோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இதில் நம்மளுக்கு தேவையான அந்த a + b ஹோல் ஸ்கொயர் இந்த அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இதோட வேல்யூ ஏபியோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா, டேட்டாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 117 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 54. ஓகேவா. ஸோ அப்போ 2 × 54 108. ஓகேவா. 117 ப்ளஸ் 108 அப்படின்னு பார்த்தோம்னா 225. அப்போ a + b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 225னா a + b-யோட வேல்யூ என்ன, a + b-யோட வேல்யூ 15 ஸ்கொயர் தான் 225. ஓகே. அப்போ a + b-யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது a - b. ஓகேவா. இப்போ இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாங்கிற நம்ம என்னென்னு பார்த்தோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரும் ஏபியோட வேல்யூ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க தான். அப்போ 117 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 54 அப்படிங்கிற போடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம மல்டிபிள் பண்ணது 108ங்கிறது இருந்துச்சு. அப்போ 117 மைனஸ் 108 அப்படின்னா 9 அப்படிங்கிறதானே. அப்போ a - b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 9 அப்படின்னா a - b இதோட வேல்யூ என்ன, 3. ஓகேவா. அப்போ நம்ம டிவைட் பண்ண வேண்டியது என்ன, a + b டிவைடட் பை a - b 15 டிவைடட் பை 3 ஆன்சர் 5. ஓகே. ஸோ 5ங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்ம அந்த ஃபார்முலாஸ் படித்தோம் அப்படின்னா அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 274வது கொஸ்டின் கவனிங்க. a + b மற்றும் a - b-யோட மதிப்பு 7 மற்றும் 4 கொடுத்துட்டாங்க. a × b-யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கேயும் அந்த a + b ஹோல் ஸ்கொயருங்கிறத நம்ம பார்த்துருந்தோமா, a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது a + b ஹோல் ஸ்கொயரையும் a - b ஹோல் ஸ்கொயரையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ab கிடச்சி அப்படிங்கிற பார்த்துருந்தோமா. அப்போ இதுலேயே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a + b பதிலாக 7 ஸ்கொயர் மைனஸ் a - b பதிலாக 4 ஸ்கொயர். ஓகேவா. ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ab அப்படிங்கிறது. இதில் நம்மளுக்கு ab தான் வேல்யூ தெரியணும். 7 ஸ்கொயரோட வேல்யூ 49 மைனஸ் இங்கே 16 ஈக்குவல் டு 4ab. ஓகேவா. ரைட். இப்போ 49ல் 16 போன்ஸ் அப்படின்னா, இப்போ 16 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 30 33 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேலா. இந்த டிவைடில் இந்த 4 இந்த சைடு போகும்போது டிவைடில் மாறிடும். 33/4 தான் ஏபியோட வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. 33 நம்ம 4ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதனால் 33/4ங்கிறத நோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் மாடிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 277 சுருக்கு அப்படின்னு கொடுத்து x² - 25 டிவைடட் பை x + 3 டிவைடட் பை x + y ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² - 9 இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படிங்கிற பாருங்கள். இப்போ இங்கே x² - 25க்கு பதிலாக 5² நோட் பண்ணலாமா, டிவைடட் பை x + 3. அடுத்து டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்காங்க x + 5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 9 அப்படிங்கிறத 3 ஸ்கொயர் அப்படிங்கிற நோட் பண்ணலாமா? இப்போ வேல்யூஸ்லாம் இங்கே கரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதை நோட் பண்ணுறோம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. இங்கே டிவைடில் இருக்க சிம்பிளை மல்டிப்புளாக மாற்றிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத தலையெல்லாம் நோட் பண்ணிடலாமா? ஸோ தலையெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேம் மேலே போகும். மேலே போணுச்சு அப்படின்னா இதுவும் ஃபார்முலா நம்ம விரிவாக்க எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும். டிவைடட் பை இந்த டேம் கீழே வரும். அப்போ இந்த டேம் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா விரிவாக்க எழுத தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சிம்ப்ளை பண்ணுவீங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் 3யும் இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 3யும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 5ல் இங்கே இருக்க அந்த ஸ்கொயரில் ஒரு வேல்யூ கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் டேர்மில் எழுதுங்க. இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் 5 இங்கே இருக்க வேல்யூ எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? அடுத்தது டிவைடில் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 5. இந்த வேல்யூ என்ன? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்லேயும் நம்மளோட ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து 3 கேரக்டர்லேயே ஸ்கொயர்ட் வேல்யூ வர மாதிரி இருக்கும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதோட வேல்யூ 69 கொடுத்துருக்காங்க. அவங்க ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த வேல்யூ கேட்குறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆஃப் அவங்க கொடுத்துருக்க இந்த டேம் வந்துடும். ஓகே, 2 ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, நம்மளுக்கு தேவை இந்த டேம் மட்டும் தான் தேவை. ரிமைனிங் டேம் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. அதனால் 13 ஸ்கொயர். அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வேல்யூ 69 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 டேமுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம்? 69 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது என்ன? 13 ஸ்கொயரோட வேல்யூ 169. இந்த 69ங்கிறது ஈக்குவல் இந்த சைடு வரும்போது டிவைட் மைனஸில் மாறும். அப்போ மைனஸ் 69. அடுத்து என்ன? இதை சப்ராக்ட் பண்ணும்போது 100ன்னு இருக்கும். இந்த 2 வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ தானே இருந்தது. அப்போ இந்த 2 வேல்யூ இந்த சைடு டிவைடில் வரும். 100/2. 100/2 என்ன? 50. ஓகேங்களா? ஸோ அப்போ 50 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இன்கேஸ் நோட் பண்ணல அப்படின்னா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டினுக்கு கவனிக்க 285. இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் ஏபிசியோ அல்லது எக்ஸ்ஒய்சட்டோ இந்த மாதிரி வேல்யூ வச்சு நம்ம அந்த ஏற்கனவே ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. 129 ஸ்கொயர் மைனஸ் 29 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? நம்ம இந்த நம்பர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா மெத்தடில் இயற்கணித ஃபார்முலா மெத்தடில் யோசித்து பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்கள் அந்த ஃபார்முலா மெத்தடில் யோசிக்கல அப்படின்னா 129 அப்போ 129 நம்ம மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 29ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை சப்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிலமை வந்துடும். ஸோ அதனால் இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏங்கிற எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். செகண்ட் இருக்கிறத பின்னு எடுத்தோம்னா பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏங்கிற இடத்துல 129 இருக்குது. பிங்கிற இடத்துல 29 இருக்குது. அடுத்தது இங்கே 129 மைனஸ் 29. இப்போ 129 மைனஸ் 29னா 100ன்னு வந்துடும். அப்போ ஈஸியாக ஒரு நம்பரோட 100 மல்டிபிள் பண்ணுறது ஈஸி. இப்போ இங்கே 129 ஆட் பண்ணோம் அப்படின்னா 158. ஓகே, அப்போ 158 இன்ட்டு 100 158 இந்த 00. ஓகே, இதுதான் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் ஒரு ஃபார்முலா மெத்தடில் பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 286வது கொஸ்டின் கவனிங்க. 162 × 162 மைனஸ் 18 × 18 டிவைடட் பை 144ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரே நம்பர் 2 டைம் வந்திருக்கா? அப்போ அந்த ஒரு நம்பரை ஏன்னு எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் அடுத்த நம்பர் 2 டைம் வந்திருக்கு, மல்டிப்பிளில் வந்திருக்கு. அந்த சிம்பிள் என்ன மைனஸ் கொடுத்துருக்காங்களா? மைனஸ் நோட் பண்ணிட்டு அடுத்த நம்பர் பி ஸ்கொயர் டிவைடட் பை இப்போ கீழே இருக்க நம்பரை தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ 144ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 162 ஏங்கிற டேர்மில் இருந்து
18 மைனஸ் பண்ணோம்னா 144 வருது. அப்போ இங்கே என்ன கீழே இருக்க டேர்ம் என்ன ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போது மேலே இருக்க அந்த 2 வேல்யூயும் மைனஸ் பண்ணி தான் கீழே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதிலேருந்து எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதை எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் வரும். இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 162 ப்ளஸ் 18, ஏங்கிற இடத்துல 162, பிங்கிற இடத்துல 18. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 அப்படிங்கிற கிடைக்குமா? 180. அப்போ 180 அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் புரிய ஆரம்பிச்சிடும். என்ன ஷார்ட்கட்னா, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே என்ன வந்திருக்கு? 144ங்கிறது 2 வேல்யூ மைனஸ் பண்ணதானே வந்திருக்கு. அப்போ 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணுறதா நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 162யும் 18யும் ஆட் பண்ணணும். ஓகே, 162யும் 18யும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போது ஆப்ஷன் 180 அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே எல்லாமே கண்டுபிடிச்சி ஃபார்முலா என்ன வரும், அது எப்படி இது கேன்சல் ஆகும், ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதே ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ங்கிறது இருக்கும். பாருங்கள், இந்த ப்ராப்ளம் கவனிங்க. 171 × 171 மைனஸ் 69 × 69. அப்போ ஒரே நம்பர் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 240ங்கிறது எப்படி வந்தது? 171யும் 69யும் ஆட் பண்ணால் 240. அப்போ ஏ ப்ளஸ் பின்னு வந்திருக்கா? இப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா அதே 2 நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகே, 171யும் 69யும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இப்போ இங்கே 69, பேலன்ஸ் என்ன? இங்கே 11ல் 9 வருச்சுன்னா பேலன்ஸ் 2, இங்கே 6 தான் இருக்குது. அப்போது 102 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும். டிவைடில் ஏ ப்ளஸ் பி இருக்குது. அப்போ எந்த 2 வேல்யூ கேன்சல் ஆகும்? ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆகிரும். ஏ மைனஸ் பி மட்டும்தான் வரும். ஆன்சர் 102 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 189வது கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பெரிய நம்பர்ஸை நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்முலா மெத்தடில் என்ன ஏற்கனவே ஃபார்முலா மெத்தடில் இருக்குங்கிறத மாடிஃபை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ண பின்னாடி அடுத்து நீங்கள் நம்பர்ஸ் வரலாம். ஓகேவா? இப்போ 4356 × 4350 ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அதை ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் 2171 × 2, அப்போ அதை பி ஸ்கொயர் டிவைடட் பை இப்போ இந்த 2 வேல்யூ என்ன? 4356லேருந்து 2171 மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாமா? இன்ட்டு மேலே என்ன அடுத்து என்ன இருக்குது? 1 டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4356 நம்ம ஏன்னு எடுத்தோம், 2171 பின்னு எடுத்தோம். அப்போ அது 2 ஆட் பண்ணியிருக்காங்களா? ஏ ப்ளஸ் பி. இப்போ நீங்கள் இதுக்கான விரிவாக்கத்தை எழுதலாம். என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடில் என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி இருக்குது. அடுத்து 1 பை அப்படின்னு சொல்லிட்டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆகிரும். அப்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அந்த ஃபார்முலா மெத்தடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 292வது கொஸ்டினையும் 293வது கொஸ்டின் கவனிங்க. இப்போ 292வது கொஸ்டின் பார்ப்போம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்லையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்லையும் கொடுத்து டிவைடட் பை ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு 4ab அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 4ab நம்ம பார்த்துருக்கோம். டிவைடில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 4ங்கிற டேம் மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த ஃபார்மெட்டில் அதாவது இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி இந்த ஃபார்மெட்டில் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சர் எப்பயுமே 4ங்கிறதா வரும். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால தான் நான் இந்த டேமை வந்துட்டு நீங்கள் அடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா 293 ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஆட் பண்ணி டிவைடில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறது பார்த்துருந்தோம், 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். டிவைடட் பை இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது கேன்சல் ஆகும், இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும், 2ங்கிற மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தாங்கன்னா எப்போயுமே ஆன்சர் அந்த 2ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபார்முலா கரெக்டாக ஃபார்முலா மெத்தடில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 311வது கொஸ்டின் கவனிங்க. a மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் பி மைனஸ் சி ஹோல் கியூப் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஹோல் கியூப் டிவைடட் பை 9 a மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்க கவனிங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா a மைனஸ் பி, ஓகேங்களா, a மைனஸ் பி இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே போல் பி மைனஸ் சிங்கிறத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் சி மைனஸ் ஏ இந்த டேர்மை நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறது என்ன வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் டிவைடட் பை 9xyz அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இந்த வேல்யூக்கு தான் நம்ம ஒரு பெரிய ஒரு வேல்யூ பார்த்துருக்கோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் சி, அதே போல் அடுத்தது போல் சி மைனஸ் ஏ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த டேர்ம் எல்லாமே மைனஸில் வரும். ஓகேவா? ரைட். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட வேல்யூ 0 வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? 0 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம பார்க்கலாம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இது வேல்யூ 0 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ஏ மைனஸ் பின்னு பார்த்துருக்கோம். அதே போல் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ பி மைனஸ் சின்னு பார்த்துருக்கோம். அடுத்து இசட்டோட வேல்யூ சி மைனஸ் ஏன்னு பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது. அதே போல் மைனஸ் பி இருக்குது, ப்ளஸ் பி இருக்குது, மைனஸ் சி இருக்குது, ப்ளஸ் சி இருக்குது. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுது. இந்த இடத்துல 0ங்கிறது வருது. அப்போ 0 வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவல் டு அந்த சைடு இருக்க எல்லா டேர்மும் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோமா. அதாவது ஈக்குவல் டு அந்த சைடு மைனஸ் 0 வந்ததுனால இந்த மைனஸ் டேர்ம் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இங்கேயே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸு ஏங்கிறது போல் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் கியூப் எடுத்துருக்கோம், ஒய் கியூப் எடுத்துருக்கோம், அடுத்தது இசட் கியூப்ங்கிற எடுத்துருக்கோம். இந்த வேல்யூ 3xyzங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ டிவைல என்ன கொடுத்துருக்காங்க, 9 டைம்ஸ் ஆஃப் xyz அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்போமா. ஓகே, 9 டைம்ஸ் ஆஃப் xyzங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா xyz கேன்சல் ஆயிரும். 1 3 3 3 9, அப்போ 1/3 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது பெரிய ஃபார்முலாவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3ஐயும் கூட்டினா 0 வருதா, 0 வர மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்போ 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 2 3 ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 323வது கொஸ்டின் கவனிங்க. 343 × 343 × 343 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ கியூப்னு எடுத்துக்கிறேன். இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம பார்க்கலாம். மைனஸ் 113 அப்படிங்கிறத 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பி கியூப் நோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டிவைடட் பை 343 × 343, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 343 × 113, அப்போ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இந்த ஃபார்மெட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இதற்கான விரிவாக்கத்தை நம்ம நோட் பண்ணணும். எப்படி நோட் பண்ணலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு இந்த கீழே என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் தான் இங்கே ஃபார்முலாவுக்கும் வரும். ஓகேவா? அதை நோட் பண்ணிடுறோம். டிவைடட் பை கீழே இருக்க இந்த டேர்ம். இப்போ இந்த டேர்மே கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக இருக்கிறது ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், 343ஐயும் 113ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும், இப்போ இங்கே 0, அடுத்தது இங்கே பார்த்தோன்னா 3,
அடுத்தது இங்கே 2 230. ஓகேங்களா? ஸோ 230 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 2ஐ மட்டும் கவனிச்சாவே போதும். 343 மைனஸ் 113. அப்போ இதுக்கான ஆன்சர் 230. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிற நோட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதே இதில் தான் அடுத்த ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும். இந்த கொஸ்டின் கவனிங்க. 789 அது 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா? அப்போ அதை ஏ கியூப் நோட் பண்ணலாம். ப்ளஸ் அடுத்த டேர்மை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க பி கியூப். கீழே இருக்க டேர்ம் என்ன? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதற்கான விரிவாக்கம் எழுதும்போது ஏ ப்ளஸ் பின்னு எழுதிட்டு இந்த ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா வரும். டிவைடில் இதே மெத்தட் இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக இருக்கிறது ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏங்கிற டேர்ம் 789ஐயும் பிங்கிற டேர்ம் 211 இதையும் நம்ம ஆட் பண்ணாவே போதும். ஓகே, ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1000 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரிக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கரெக்டாக இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மெட் கரெக்டாக இருக்கா? மோஸ்ட்லி இந்த மாதிரி 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சர் இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எந்த டவுட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் இதுதான் வருங்கிறத உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 325 கொஸ்டின் கவனிங்க. இப்போ 1.7 டெசிமலில் வந்திருக்கு. 1.75 இன்ட்டு 1.75 கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? இதை ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபிங்கிற டேம் வந்திருக்கு. அப்போ 2ab. எந்த நம்பரை ஏன்னு எடுத்தோம் எந்த நம்பரை பின்னு எடுத்தோங்கிறது இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு பதிலாக ஏபிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ளஸ் பிங்கிற டேம் 0.75ங்கிறது 2 டைம். அப்போ பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்க டேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகேவா? அதானே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தானே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பார்த்தோம். அதான் இவங்க இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இருக்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ எது கேன்சல் ஆகும்? ஸ்கொயரில் இருக்க ஒரு டேம் கேன்சல் ஆகும், இந்த டேம் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பார்த்தோம்னா மேலே இருக்கிறது ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பிங்கிறது இருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம்? 1.75 எடுத்திருந்தோம். பிங்கிற டேமுக்கு பதிலாக 0.75 எடுத்திருந்தோம். டிவைடட் பை இந்த வேல்யூ தான் மைனஸ் பண்ணணும். 1.75 மைனஸ் 0.75. அப்போ 1.75ல் 0.75 போனுச்சுன்னா பேலன்ஸ் கீழே இருக்க டிவைடில் 1ங்கிறதா வரும். அதே இது மேலே பார்த்தோம் அப்படின்னா 1.75 ப்ளஸ் 0.75 அப்படின்னா 2.5 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் 2.5 தானே? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். டெசிமலில் வந்தது அப்படின்னாலும். அதே இது 236 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப், அதுக்கப்புறம் இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் வருங்கிற பார்த்துருக்கோம். இந்த ஆன்சர் தான் வரும். 8.94 மைனஸ் 3.56 இதை நம்ம மைனஸ் பண்ணுறதா வரும் அப்படிங்கிற பார்த்துருக்கோமா? இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் இந்த 5.38ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட்கட்டை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த இயற்கணித ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஆன்சர் வர்றது தான். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதே இதிலே நான் பார்ட் 2 அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.